வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உலகத்துல இருக்கிற பறவை இனத்துக்கெல்லாம் சவால் விடுற ஒரு அழகான பறவை இனம் தான் மரகத புறா. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறது தான் மரகத புறா. மரகத புறா, அப்புறம் பச்சை புறா, எமரால்டு புறான்னு இதுக்கு பல டிஃப்ரெண்ட் நேம்ஸும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதோட தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீல கலர்லையும் கழுத்து பகுதி ஊதா கலர்லையும் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை கழுத்தை சுற்றி கிளிட்டரிங் தெளிச்ச மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இதையும் விட முக்கியமான விஷயம் அதோட இறகுகள். அது வந்து பச்சை கிளிக்கு இருக்கிற மாதிரி பச்சை கலர்ல ஷைனிங்காக இருக்கும். அதனால தான் மரகத புறான்னு கூப்பிடுறாங்க. நான் கூட தங்க மாதிரி ஜொலிக்கிறேன், என்ன ஏன் தங்கராஜன்னு கூப்பிட மாட்டாங்க? இந்த மரகத புறாவோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். இதை தாண்டி தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், அப்புறம் மலேசியா, பாகிஸ்தான், கிழக்கு ஆஸ்திரேலியா, அப்புறம் மியான்மர் இந்த நாடுகள்ல அதிகமா பரவலா நம்ம பார்க்க முடியும். மரகத புறாக்கள் தெற்காசியால பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும், அதுக்கப்புறம் கிழக்கு சைடு இந்தோனேஷியா, வடக்கு கிழக்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் நிறையவே நம்ம பார்க்க முடியும். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல பல வெரைட்டிஸ் வந்து ஆஸ்திரேலியால தான் இருக்கு. நானும் ஆஸ்திரேலியா போனப்ப பார்த்திருக்கேன். பொதுவா மலைக்காடுகள், ஈரமான காடுகள், சதுப்பு நிலத்துல இருக்கிற காடுகள், அப்புறம் வந்து கடலோரமா இருக்கிற தாவர காடுகள், பூங்காக்கள், தோட்டங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த புறா சின்னதா இருக்கிற மரத்துல கூடு கட்டி வாழும். அது மட்டும் இல்ல, இதோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர்ல இருந்து 28 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இந்தியால மொத்தம் 30 வெரைட்டிஸ் ஆஃப் புறாக்கள் இருக்கு. நீலகிரி புறா, மந்தி புறா, மாடப்புறான்னு கிட்டத்தட்ட 12 வெரைட்டிஸ் அதுல தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸ்பெஷலான விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாம மரகத புறாவும் இந்த லிஸ்ட்ல உண்டு. இப்போ கூட நிறைய அபார்ட்மெண்ட்டுகள்ல நம்ம இந்த மாதிரி புறாக்களை வெளியில பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் புறாக்கள் இருந்தாலும் மரகத புறா என்னைக்குமே ஸ்பெஷலுங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கோல்டு கிளைமேட்ல வாழ்ற இது நம்ம தமிழ்நாட்டில் ஹீட்டான கிளைமேட்ல கூட அசால்ட்டா வாழ்ந்துரும். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவையா இதை அறிவிச்சிருக்காங்க. ஓ, இந்த புறா தான் தமிழ்நாட்டோட மாநில புறாவா? மரத்துல கூடு கட்டி வாழ்ற இந்த மரகத புறா கூட்டுல தங்கவே தங்காது. பெரும்பாலும் தரையில தான் சுத்திட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மரகத புறா தனியாவோ இல்ல வந்து ஒரு சின்ன டீமாவோ இல்ல தன்னோட ஜோடியோடயோ சுத்திட்டு இருக்கும். பெரும்பாலும் இனப்பெருக்கம் வர டைம்ல மட்டும்தான் இது தன்னோட கூட்ட நோக்கியே போகும். இல்லாட்டி அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. நீ ஏன் இனம்? பொதுவா மரகத புறாக்கள் மரத்துல கிடைக்கிற காய்கள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடாது. இது எதை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடும்னா தரையில கிடைக்கிற விதைகள், பழங்கள், அப்புறம் கரையான்களை கூட தேடி தேடி சாப்பிடும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பழம் மரத்துல இருக்கும்போது அதை சாப்பிடாது. அதுவே அது கீழே விழுந்துருச்சுன்னா அதை போய் சாப்பிடும். அப்படி என்ன வீராப்பு உனக்கு? மரகத புறால ஆண் பறவையோட உடம்புல பாத்தீங்கன்னா ஃபேடான டாட்ஸும் அதோட தலைப்பகுதி பழுப்பு நிறத்திலையும் இருக்கும். இது பெண் புறாக்களுக்கு இருக்கிறது இல்ல. இதுவே அவங்களோட உடம்புல பாத்தீங்கன்னா மரப்பழுப்பு கலர்லையும் அதுலயே வந்து பழுப்பு நிற குறியீடும் இருக்கும். இதுலயும் ஆண்கள் தான் அழகு. மரகத புறாக்கள் மற்ற புறாக்கள் மாதிரி அடிக்கடி இனப்பெருக்கம் செய்யாது. எப்பயாவது தான் இனப்பெருக்கம் செய்யும். அப்பையும் வந்து வெளிர் நிறத்துல 2 முட்டைகள் போடும். அதுல இருந்து ஒரு குஞ்சு தான் உயிர் வாழ்ந்து சர்வைவ் ஆகும். அது மட்டும் இல்லாம மற்ற பறவைங்க மாதிரி இடமாற்றம் அடிக்கடி செஞ்சிட்டு இருக்காது. அந்த வேலையே இதுக்கு கிடையாது. ஜென்ரலா புறாக்கள் வந்து மனுஷங்க கிட்ட ஈஸியா பழகிடும். அதே மாதிரி தான் மரகத புறாவும் ஈஸியா மனுஷங்களோட அட்டாச் ஆயிடும். இதனாலேயே மேலை நாடுகள்ல நிறைய இந்த புறாக்களை வாங்கி கூண்டுல வச்சு வளர்க்குறாங்க. அடப்பாவீங்களா? ஆந்த, கழுகு, பூனை உட்பட பல விலங்குகளால மரகத புறா வேட்டையாடப்படுது. நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவையா இருந்தாலுமே கடந்த 10 வருஷத்துல 30% மரகத புறாக்கள் வேட்டையாடி அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதை காப்பாத்துறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.